السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه تعاليما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய கரிவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை சற்றும் விசகாமல் வாழ்ந்து காட்டி உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நாதாக்கள் சுஹாதாக்கள் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் இருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாமோ அவுலியாக்கள் என்னும் இறை காதலை பற்றி தொடர் பயானாக மூன்றாவது நாளாக இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த இறைநேச பெருமக்கள், இந்த இறைநேச அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட அந்த இறை ஞானத்தை அடைந்தார்கள். எப்படி என்று சொன்னால், இவர்கள் மட்டும் சூஃபியாகவில்லை, இவர்களுக்கு கிட்டத்தட்ட 300 மாணவர்களை சூஃபியாக்களாக மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக ஒரு ஆசானாக உருவாக்கினார்கள். இவர்கள் ஒரு கிங் மேக்கராக கூட சொல்லலாம், ஒரு கிங் மேக்கர் என்று கூட இவர்களை சொல்லலாம். பல சூஃபியாக்கள் ஆன்மீகவாதியாலே உருவாக்கினார்கள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இமாம் அவர்கள். இவர்கள் வேற யாரும் இல்லை, இமாம் ஷகீகுல் பல்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் ஆப்கானிஸ்தானிலே பல்க் என்ற தேசத்திலே நகரத்திலே பிறக்கிறாங்க. பிறந்து இவங்க ஒரு செல்வந்த குடும்பத்துல தான் பிறக்கிறாங்க. ஒரு செல்வந்த குடும்பத்துல பிறந்து எப்படி அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் தனது செல்வங்களையும் தனது சொத்து பத்துகளையும் விட்டு வராங்க. இவருடைய வாழ்க்கை எந்த இடத்தில் திருப்பு முனையானது, இவர்கள் வாழ்க்கை எந்த இடத்தில் அல்லாஹ் பக்கம் திரும்பியது என்று பார்க்க நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களுடைய திருப்பு முனை எப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதுக்கு முன்னாடி இமாம் அவங்களுக்கு எப்படி எல்லாம் சொத்துக்கள் இருந்தது, அவங்க ஒரு ஜமீன்தார் அளவுக்கு அவரிடத்தில் சொத்து பத்துகள் இருந்தது. எப்படி என்று சொன்னா, இமாம் ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பேரை சொல்றாங்க. பின்னாடி காலத்துல எங்க தாத்தாட்ட இமாம் ஷகீக் இமாம் அவங்கள்ட்ட 300 விவசாய இடங்கள், ஒரு 300 கிராமத்துக்கு அளவான விவசாய நிலங்கள் இருந்தது. பார்த்துங்க, 300 சிற்று கிராமம், சிறு சிறு கிராமம், 300 அளவிலான தோட்டம் செய்யக்கூடிய அந்த இடம் விவசாய நிலம். ஒரு சிறிய ஒரு ஜமீன்தாராகவே தனது வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த மனிதர் எப்படி இவ்வளவு சொத்துக்களையும் இவ்வளவு காசு பணங்களையும் அல்லாஹ்வுக்காக விட்டு அல்லாஹ்வுக்காக மாறி வந்தார்கள். அவர் வாழ்க்கை எந்த இடத்தில் திருப்பு முனையானது என்று பார்க்க இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஒரு வாலிப பருவம் வந்து விட்டது. இமாம் ஷகீக் அவர்களுக்கு ஒரு வாலிப பருவம், ஒரு நடுநிசையான ஒரு வயது வந்து விட்டது. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லுவதும் ஒரு இறை பக்தி இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு இருக்கு, உச்சகட்டத்தில் இருக்காது. இவருக்கு எப்ப இறைவனிடத்துல நம்ம முழுமையாக ஒரு இறை நேசராக ஆக வேண்டும் எண்ணம் எப்படி இவர்களுக்கு வந்தது, இந்த திருப்பு முனை எப்படி என்று சொன்னால், இவர்கள் வாழக்கூடிய அந்த நாட்களிலே ஆட்சி காலத்துல ஈசா இப்னு அப்துல்லா என்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாங்க. வழக்கமா அவர்கிட்ட 2 உயர்ந்தரமான ஒரு ராஜ நாய்கள் இருக்கும். ராஜாக்கள்லாம் வேட்டைக்கு தனி நாய்க்கு வச்சிருப்பாங்க. 2 நாய் வேட்டைக்கு போயிட்டு வேட்டையாடி திருப்பி வந்துடும். அப்படி வழக்கத்து மாறாக வேட்டைக்கு 2 நாயை போகும்போது 2 நாய் போகும்போது வரும்போது ஒரு நாய் தான் வருது. ஈசா இப்னு அப்துல்லா அவங்க குழம்பி போறாங்க, என்னடா போகும்போது 2 போச்சு, வரும்போது ஒரு நாய் தான் வருதுன்னு வதனி கிளம்புது. எப்படின்னா, இமாம் ஷகீக் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் அந்த நாயை எடுத்து வச்சுக்கிட்டாரு. யார்? இந்த வேட்டை நாயை திருடிட்டாங்க. வதந்தி கிளம்புது, பொய்யான ஒரு நியூஸ் ஊரு ஃபுல்லா, அந்த வல்லுக்கு தேசத்து ஃபுல்லா பரவுது. இமாம் ஷகீக் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் நாயை எடுத்துட்டாங்கன்னு. இமாம் ஷகீக்குடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நல்ல அடியான ஒரு ஆபித், யார் ஒரு பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயம் வருது. அரசவை உத்தரவிச்சிச்சு, அவரை பிடிச்சிட்டாங்க, கழுத்தை வெட்டி ஆகணும், தலையை எடுத்தே ஆகணும், துண்டாக்கிடணும். இந்த மாதிரி நியூஸ் வந்துருச்சு. இவருக்கு என்ன பண்றது, கையும் ஓடல காலும் ஓடல. இவருக்கு ஒரே வழி ஊரை விட்டு போறதுதான். ஊரை விட்டு போயிட்டாங்க.
இப்படி நியூஸ் இப்படி வந்தோன்னா அப்படி போயிட்டாப்ல. ஏன்னா தலை வேணும், உயிர் வேணும்ல. அந்த பயத்தின் காரணமாக இமாம் ஷகீக்கோட பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டாங்க. யாரும் இல்லாத நடுநிசை இரவுல இமாம் ஷகீக்கோட கதவை தட்டுறாங்க. இமாம் ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி கதவை தட்டுறாங்க. யாரு? பக்கத்து வீட்டுக்காரர். உள்ள வந்துட்டு, ஷகீக் அவர்களே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் நான் இருக்கேன், அண்டை வீட்டுக்காரர் நான் இருக்கேன். நான் எப்படி அடுத்தவங்க பொருள் ஆசைப்படுவேனா உங்களுக்கு தெரியுமா? அதுவும் ராஜா வீட்டு நாய்க்கெல்லாம் ஆசைப்படுவேனா? இந்த மாதிரிலாம் பேசிட்டு, நீங்க தான் நான் பாத்துக்கணும், நான் அவங்க அமானிதமா இருக்கேன், இப்படி எல்லாம் பேசிட்டு இமாம் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சற்று நேரம் யோசிக்கிறாங்க. நேரா காலை பொழுது விடியுது. நேரா அரசவைக்கு போறாங்க. விறுவிறுன்னு அரசவைக்கு போயிட்டு ஈசா இப்னு அப்துல்லா அவங்கள்ட்ட போயிட்டு, அரசரே, நீங்க தேடிக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன பக்கத்து வீட்டுக்காரர் தான், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவரை விட்டுருங்க. நாய் இந்த மாதிரி என்ன இடத்துல தான் இருக்கு, என் வீட்டில் தான் இருக்கு. வர 3 நாள் டைம் கொடுங்க. நாய் வர மாட்டேங்குது என் வீட்டில் இருந்துட்டு. என்ன, ஒரு 3 நாள் டைம் கொடுங்க. கால அவகாசம் வாங்கிட்டு வராங்க. பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வழியில இவங்க யோசனை, என்னடா நம்ம பாட்டன், என்னடா நம்ம டப்புன்னு அரசர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டோமே, 3 நாள் நாயை திருப்பி கொடுத்துருவோன்னு. நாய் அசல் அங்க என்னன்னா உண்மை, நாய் அங்க இல்ல. இவரிடத்துல இவர் வீட்டுல நாயும் இல்ல, நாய் அவர் பார்க்கவும் இல்லை. ஆனா அரசர்கிட்ட ஒரு நல்ல அடியான பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துல வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல இமாம் பல்கி அவங்களுக்கு. ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நேரா வீட்டுக்கு போனாங்க, ஒழு செஞ்சாங்க, 2 ரக்காய் தொழுதாங்க. அவருடைய வாழ்க்கை திருப்பு முனை இந்த இடத்துல மாறுது. எப்படி இவ்வளவு இறை நேசர் ஆனாங்கன்ற அந்த திருப்பு முனை இந்த இடத்துல மாறுது. சற்று கூர்ந்து கவனிங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நேரா போனாங்க, ஒழு செஞ்சாங்க, 2 ரக்காய் தொழுதாங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க, யா அல்லாஹ், ஒரு நல்ல அடியான பாதுகாக்கும் என்ற நல்ல எண்ணத்துடன் அரசர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், நாயை 3 நாள் திருப்பி கொடுத்துருன்னு, எப்படியாச்சும் என்னோட வாக்கை நிறைவேற்று, என்னுடைய பொறுப்பை உன் இடத்துல ஒப்படைச்சிட்டேன், நீதான் என்னையும் இவரையும் காப்பாற்றணும் சொல்லிட்டு துவா கேட்டுட்டு வீட்டு விட்டு சும்மா அந்த காத்து வாங்கிறதுக்கு சும்மா வெளியே வராங்க. இமாம் ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பழைய ஃப்ரெண்டு, முன்னாள் நண்பர் ஒருத்தவர் அந்த பல்கி தேசத்துல வசித்து வந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்தினால ஊரை விட்டு போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இமாமோடைய ஃப்ரெண்டு வராங்க, நண்பரு திரும்பி இவர் ஊருக்கு வராங்க. அல்லாஹ் கல்புல போட்டானா என்னவோ கூட ஒரு நாயை சேர்த்து கொண்டு வராங்க. இமாம் அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க, ஏதோ ஒரு உயர்ந்த நாய் மாதிரி இருக்கே நம்முடைய நண்பர் கையில. நாய் கழுத்துல எல்லாம் பட்டை போட்டிருக்கு. பட்டைனா ஒரு விதமான அந்த தங்கத்துல உயர்ந்த நாயெல்லாம், ராஜாக்குள்ள நாயெல்லாம் அந்த தங்கத்திலான ஒரு பட்டை மாதிரி போட்டிருக்கு அந்த காலத்துல. அப்படி இவங்க பார்த்தோன்னே இமாம் அவங்க டப்புன்னு பிடிச்சிட்டாங்க, ஆஹா இது வந்து அரசரை ஒரு நாய் தான் சொல்லிட்டு. இமாம் ஷகீக்கோட ஃப்ரெண்டு நேரா விறுவிறுன்னு வந்து, ஷகீக்கே, இமாம் அவங்க ஃப்ரெண்டு ஷகீக்கே, உங்களுக்கு இந்த நாய் தான் தேவைப்படும், உங்கள்ட்ட தான் நிறைய இளைஞர்கள் உங்களை சுற்றியா இருக்காங்க, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உதவிப்படும், இதில் வேற ஏதாவது தேவைக்கு நீங்கள் கொடுப்பீங்க. எல்லாம் அவங்க கல்புல எப்படி போட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா? அந்த நாயை அவங்க இடத்துல கொடுத்துட்டாங்க. இமாம் ஷகீக் அவங்க வீட்டு தேடி வந்தே கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே மறுகணமே அந்த நாயை தரன்னு இழுத்துட்டு போய் எங்க அரசரவைக்கு கொடுத்துட்டாங்க. அரசரவைக்கு 3 நாள் தானே கேட்டாங்க. 3ஆவது நாள் காலையே நாயை கண்டுபிடிச்சு அரசர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்களும் அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரும் அல்லாஹ்வுடைய பொறுப்பால பாதுகாக்கப்பட்டாங்க. அப்ப அந்த நாயை கொடுத்துட்டு அரசவை விட்டு வெளியே வந்து யோசிக்கிறாங்க, அப்ப ஏன் நம்ம அல்லாஹ் இடத்துல எல்லா தேவையும் கேட்கக்கூடாது? அல்லாஹ் இடத்துல எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையும் நம்ம ஏன் கேட்கக்கூடாது யோசிக்கிறாங்க. அந்த ஒரு துவா கபூலாக்கப்பட்ட அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க. அப்ப ஏன் நம்ம ஒட்டுமொத்த தேவையை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கக்கூடாது? இப்படி தனது வாழ்க்கை திருப்பு முனையை அல்லாஹ் பக்கம் திருப்பினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனது ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான உணவுகள், ஆடம்பரமான ட்ரெஸ்ஸுகள், ஆடைகள் அனைத்தையும் அல்லாஹ்காக விட்டு உச்சகட்டமா நல்ல தலைகனை படுக்க கூட விட்டுட்டு ஒரு ஓலை பாயில தான் படுப்பாங்க. ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வித்துட்டாங்க. ஏன் என்று சொன்னால், இந்த சொத்து பத்து ஆசை எல்லாம் எங்க திசை திருப்பிடுமோ, ரப்பிட இருந்து என்ன வேற வழியில கூட்டி போயிருமோ, துனியா பக்கம் செல்லாம, துனியா ஒரு பொறுப்படுத்தாமல் மறுமைக்காக உழைக்க ஆரம்பித்தார்கள். அன்னைக்கு இவங்க வாழ்க்கை திருப்பு முனையாச்சு. இப்ப எந்த அளவுக்கு தனது அல்லாஹ் மீது ரப்பு மேல ஒரு அன்பு காட்டியிருப்பாங்க, ஒரு நேசம் வச்சிருப்பாங்க. இவருடைய சிறப்பை பற்றி சொல்லிட்டு வரும்போது நிறைய இறைநேச பெருமக்கள்லாம் தௌபாக்கு விளக்கம் கொடுப்பாங்க.
அப்படி நம்முடைய ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தௌபா கேட்க கொடுக்குறாங்க. தௌபா கேட்கிறியப்பா, அது 4 சர்த்து இருக்கு, 4 அடிப்படை இருக்கு. முதலாவது, பாவம் செஞ்சுட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதை பத்தி மனசுல கல்புல கவலைப்படணும், அதை அழுது துவா கேட்க வேண்டும். தௌபாவோட முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எங்க இந்த பாவத்தை திருப்பி வருங்காலத்துல செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு பயம் வரணும் கல்புல, இது ரெண்டாவது. மூணாவது, நல்லவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், அதிகமான நல்லவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். நான்காவது, கெட்டவர்களுடைய தொடர்பெல்லாம் விட வேண்டும், இது கெட்டவர்களுடைய தொடர்பை விட வேண்டும். இந்த 4 அடிப்படையும் தௌபாவோட சேர்த்து அவன் கேட்கிறானா நினைக்கிறானா, அப்பதான் தௌபா முழுமையா எடுத்துக்கொள்ளப்படும் சொல்றாங்க. ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு கவலையும் வரல, அதுக்கு அல்லாஹ்ட்ட அழுது துவா கேட்கல, நல்லவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தல, கெட்டவர்களோட அதிகரிச்சே பண்றான். அப்ப அவன் தௌபா கேட்டு ஒரு யூஸ் இல்லைன்றான். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆன்மீக உச்சத்தை தொட்டு இருந்தால் தௌபாக்கு எல்லாம் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்கள் வாழும் போதும் போற்றப்படுகிறார்கள், அவர்கள் இல்லாத போதும் போற்றப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தன்னை வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் அர்ப்பணித்து விட்டார்கள். இவர்களுடைய இன்னொரு சம்பவம் என்று சொன்னால் ஒரு கருத்து சொல்லிடுறாங்க. புதிதாக ஆன்மீகத்துக்குள்ள வரக்கூடிய அந்த நபர்களுக்கு, அந்த பாடத்தை படிக்கக்கூடிய நபர்களுக்கு இவரிடத்துல கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. எப்படிப்பட்ட உபதேசம்னா, உன்னுடைய புலம்பல் அழுகை எல்லாம் அல்லாட்ட வச்சுக்க, உன்னுடைய புலம்பல் அழுகை கவலை எல்லாம் அல்லாட்ட வச்சுக்க, உன்னுடைய சகோதரன்ட்ட நண்பர்கிட்ட தெருவில் போற வரவங்கட்டெல்லாம் அழுது புலம்பாத, அதை வச்சு உனக்கு ஒரு யூஸும் இல்லை, ஒரு யூஸ் இல்லைட்டாங்க. ஏன்னு சொன்னால் உன்னுடைய அழுக புலம்பல் எல்லாம் அல்லாட்ட வச்சுக்க. அப்ப அல்லாட்ட வச்சுக்கும் போது அல்லாஹ் உன்னுடைய அத்தனையான கவலைகள் துன்பங்கள் நீக்குவான். இப்படி தனது ஆன்மீக வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பேரர்களை உபதேசம் செய்து சீர்திருத்தி இருக்கார்கள். இவர்கள் ஒரு ஊருக்கு போகும்போது இவர்கள் கூட மட்டுமே கிட்டத்தட்ட 300 சூஃபியாக்கள், இவர்கள் போலவே உலகத்தை வேண்டாம் என்று சொல்லி 300 சூஃபியாக்களை உருவாக்கி இந்த உலகிற்கு மிகப்பெரிய இறைநேசர்களை கொடுத்தார்கள் இமாம் ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இவர்களிடத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நம்ம கேட்க வேண்டாம், ரப்பிடத்தில் மட்டும் நம்ம தேவையில்லை, கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தடி புரிவான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணிக்கும் போது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு திருக்கலிமா மொழிந்தவனமான நமது ரூஹை அல்லாஹ் பிரிய செய்வான் என்று துஆவின் உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.